இங்க அறுபடை வீட்டில் ஒன்னா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்போ தைப்பூசம் வருது, பிப்ரவரி 11. அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபுட்டு நான் கேட்கிறேன். அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு ஏன் சேகர் பாபு அறிவிக்கல? ஆனா நம்மளை பிடிச்ச ஏழரை இந்த சேகர் பாபு. ஒரு கோயில்லையும் நான் கேட்கிறேன், இந்த மசூதியில இந்த கந்தூரி நடத்துறதுல இங்கதான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெட்கம் கட்ட நபர் இவர். ஹிந்துவே இல்லைங்கிறேன் நான். ஏன்னா எந்த நிமிஷத்துல உங்க சின்ன வயசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலியா கோஷம் பட்டாரோ, he ceased to be a professing Hindu. HRNC Act 1959 Section 10 படி any officer, employee or servant of the department should be a professing Hindu. அதோட நிறுத்தல. அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? if he ceases to profess Hinduism, அவர் இந்து மதத்தை அனுசரிக்க தவறிட்டால் he becomes ineligible. நான் கேட்கிறேன், நீ அல்லேலியோன்னு கத்துன அன்னைக்கே you ceased to be a professing Hindu. இந்த கிரிப்டோ கிட்ட மாட்டிந்து அறநிலைத்துறை அமைச்சகம் இவ்வளவு தூரம் அன்னதானம் வழங்குறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் கடமை. அதுக்கு எதுக்கு உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும்? அனுமதி வாங்கணும்னா என்ன நடக்கும்? அவன் பேர் என்ன? ஞானசேகரா? யார் அந்த சார்? ஞானசேகர். காக்காவல்பு வந்ததா நாடகம் ஆடுறான். அத நான் சொன்னேன்னா இல்ல, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க வந்து காவல்துறையில இன்னைக்கு செய்தி வெளில வந்திருக்கு. அவருக்கு வாக்கி டாக்கியோட ஹெல்ப் பண்ணது 6 போலீஸா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தூரம் கருணாநிதி அவர்கள் சொன்னார், காவல்துறையின் 50% ஈரல் அழுகி போச்சுன்னு. இன்னைக்கு அவர் மகனோட ஆட்சியில காவல்துறையின் ஈரல் 100% அழுகி போச்சு. வாக்கி டாக்கியோட ஒரு பெண்களை பாலியல் இதுல ஈடுபடுத்தினவங்க, அதுக்கு உதவியா இருந்தவங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்ங்கிறது நான் வந்து கலோக்கியெல்லாம் கிராமத்துக்காரன் தப்பி தவிர வாய் தவறி அந்த பேரை சொன்னாலும் சொல்லிடுவேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நபர் இப்ப பார்த்தா அந்த சார் ஒரு சார் இல்லையா, 4 சாராமே. ஸ்டாலினோட சர்க்கார் எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா அழுகி போயிருக்கு. ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதனால அரசு துறைன்னு சொன்னாலே அது ஆம பூந்த வீடு மாதிரி. நீ வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கணும்னு சொல்லுவீங்க, அவனுக்கு எவ்வளவு தட்சணை அழறது. நான் வந்து முருகப்பெருமானுக்காக நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இதே மாதிரி மற்ற மதத்துக்கு ஏன் நீங்க உங்க கட்சி மாநாட்டில் ஃபுட் பேக்கெட் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணுதா? வெட்கங்கெட்ட செயல் இல்ல இந்த சேகர் பாபுங்கிற ஹிந்து விரோத தீய சக்தி. இந்து கோவில் ஹிந்துக்களுடைய அனுஷ்டானங்கள் அவருடைய மத கடமை செய்யறதுக்கு நீங்க யார் இடையூறு பண்ண? நான் வந்து உணவு கொடுப்பேன், எந்த அனுமதியும் வாங்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணு, என்ன அராஜகம்? என் ஹிந்து உடன்பிறப்புகளுக்கு நான் அன்னதானம் வழங்கப்படாதா? எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழிங்க இந்த சேகர் பாபு. He should be dismissed immediately. This anti-Hindu cannot be a HRNC minister. கோவில கொள்ளையடிக்கிறீங்க, கோவில் நிலங்களை சூறையாடுறீங்க. நீங்க உங்களுடைய இவங்கள பிரீச் ஆஃப் பிரிவிலேஜுக்கு இவங்க மேல நம்ம இது கொண்டு வரலாம் மசோதா. ஏன்னா இந்த சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு இந்த பாலிசி நோட்ல, ஹிந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள்ல 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலம் இருக்குன்னு. யூ ப்ரூவ் மீ.
1.5 லட்சம் ஏக்கர் முழுங்கிட்டீங்கடா திரவிடியன் ஸ்டாக். யூ ப்ரூவ். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. ஒரு நிமிஷத்துல கொடுக்கலாம் இந்த டீடைல்ஸ். கொடுங்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேகர் பாபுவுக்கு, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அந்த 4,76,581 ஏக்கருக்கும் ஹெச் ராஜா பிச்சை எடுத்தாவது வெளி போட்டு கொடுப்பான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.